Hi guys, I'm Rajkumar. I'm freelancer. Today videos வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் ஓகேங்களா. ஸோ இதனால் வந்து நம்ம சேனல் வீடியோஸ் வந்து பார்த்துட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து நம்மக்கிட்ட கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் வந்து ஹையர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஆர்டிகல்ஸ் வந்து நம்ம இன்றைக்கி நம்ம டெலிவரி கொடுத்துருக்கோம் சரிங்களா. இது போல் நம்ம வந்து டேவுக்கு வந்து மினிமமாக 20லேருந்து மினிமமாக 35 யூசர்ஸ்க்கு வந்து நம்ம ஆர்டிகல்ஸ் வந்து டெலிவரி கொடுப்போம். ஒருத்தர்கிட்ட அதாவது ஒரு யூசர்கிட்ட நம்ம ஆர்டர்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா மினிமமாக 2 days அதாவது 48 ஹவர்ஸ்லேருந்து மோர் தென் ஒரு சிலருக்கு வந்து 1 week கூட ஆகலாம். ஏன்னா வந்து அவங்க கொடுக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் வந்து ரொம்ப டெப்த்தாக இருக்குது, இல்லைனா வந்து அது எப்படி சொல்கிறது, ஒரு பர்டிகுலர் வில்லேஜ் பற்றி இது போலலாம் கேட்டுட்டாங்க அப்படின்னா அது ரொம்பவே ரிசர்ச் பண்ணி எழுத வேண்டியதாக இருக்கும் சரிங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மினிமமாக 2 days டைம் எடுத்துகிட்டு நம்ம ஆர்டிக்கல் வந்து ஒர்க் முடிச்சு கொடுப்போம். ஸோ அந்த விதத்தில் நம்ம வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு வந்து ஆர்டிகல்ஸ் வந்து இன்றைக்கி நம்ம டெலிவரி கொடுத்துருக்கோம். அதுக்கான ப்ரூஃப் தான் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து கூகுள் ஆட்சன்ஸ்க்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, மானிட்டேஷனுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா தாராளமாக என்னை கான்டெக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நம்ம உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் ஓகேங்களா. தென் இன்க்ளூட் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பெய்டு சர்வீஸ் ஃபார் ஒன்லி ஓகேங்களா. தென் நம்ம வந்து கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறதால உங்களுக்கு வந்து கேட்கலாம், ப்ரோ நீங்கள் எந்த கீவேர்ட்ஸ் கொடுத்தாலும் ஆர்டிகல்ஸ் வந்து மேக் பண்ணி கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்படின்னா கம்பல்சரி நம்ம வந்து ஆர்டிகல்ஸ் வந்து மேக் பண்ண கொடுத்துட்ருக்கோம் ஓகேங்களா. நீங்கள் கீவேர்ட்ஸ் ஜஸ்ட் ஃபார் கீவேர்ட்ஸ் மட்டும் கொடுத்தா போதும். எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு கார் இன்சூரன்ஸ் பற்றி எனக்கு எழுதி கொடுங்க, இது ஐசிபிசி ஆர்டிக்கலாக வேணும்னா பண்ணி கொடுக்கலாம். நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் யூஎஸ் யூகே ஆஸ்லேக் அதுபோல் டயர் 1 கண்ட்ரி டார்கெட் பண்ணி தான் நம்ம வந்து பண்ணி கொடுப்போம். எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டா இப்போ அமெரிக்காவிலேருந்து ஒரு யூசர்ஸ் வந்து ஒரு ஆடு கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா நார்மலாக இந்தியாவில் நடக்கிறத விட அமெரிக்காவிலேருந்து வந்து ஒரு யூசர் ஆடு கிளிக் பண்ணுறாங்கன்னா ரெவன்யூ வந்து 10 மடங்கு அதிகமாக இருக்கும் ஓகேங்களா. நான் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனுமே டேட்டாவில் தான் நம்ம எதுவுமே சொல்ல மாட்டோம். உங்களுக்கு டவுட்டாக இருக்கா சேனல் இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸும் ஒரு டைம் போய் செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. தென் இப்போது நீங்கள் பார்க்குறது வந்து நம்ம யூசர்ஸ்க்கு வந்து நம்ம டெலிவரி கொடுத்ததுக்கான ப்ரூஃப் தான் பார்த்துட்ருக்கீங்க. இது வந்து நம்ம வந்து அவங்களுக்கு மெயில் சென்ட் பண்ணுறதுக்கான ரிப்போர்ட்ஸ். நீங்கள் வந்து எங்கிட்டேருந்து ஒரு ஆர்டிக்கல் வாங்கினாலும் சரி, 10 ஆர்டிக்கல் வாங்கினாலும் சரி, ஏன் 100 ஆர்டிக்கல் வாங்கினாலுமே சரி உங்களுக்கு இந்த ஃபார்மேட்டில் தான் கிடைக்கும் ஓகேங்களா. தென் இதில் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் லிங்க்கு கிடச்சிரும். இதில் வந்து எங்கள் வாட்ஸ்அப் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிளிக் ஹேர் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக என்ன வாட்ஸ்அப்பில் லிங்க் கான்டெக்ட் பண்ணுறதுக்கு கிடச்சிரும். அதில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் தென் என்னுடைய மெயில் ஐடி எல்லாமே இதில் கிடச்சிரும். நம்ம எவ்வளோ வேர்ட்ஸில் பண்ணி கொடுக்குறோம், நம்ம எந்தெந்த டூலில் செக் பண்ணிவிட்டு எவ்வளோ % ரிசல்ட் இருக்குது மோர் தென் எல்லாமே இதில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். தென் இன்க்ளூட் என்னுடைய சிக்னேச்சர் முதல் கொண்டு இதில் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து என்னோடய நேம் யூஸ் பண்ணி தென் என்னோடய பிராண்டை யூஸ் பண்ணி யாராச்சும் மிஸ்யூஸ் பண்ணிவிடான்னு சொல்லிட்டு நம்ம எங்கிட்டேருந்து வர மெயில் வந்து கம்பல்சரி என்னுடைய சிக்னேச்சர் இருக்கும் ஓகேங்களா. தென் இதில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் மோர் தென் எல்லாமே இருக்கும். இதில் வந்து ஃபைனலி உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் வந்து கிடச்சிடும். நீங்கள் கொடுக்கக்கூடிய கீவேர்ட்ஸ்க்கு வந்து ஃபைல் வந்து நம்ம இது போல் தான் சென்ட் பண்ணுவோம். இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து ஆர்டிகல்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஆர்டிக்கலுக்குள்ளே எப்படி இருக்குது அப்படின்றது நீங்கள் பாருங்கள். இதில் கம்பல்சரி எந்த ஒரு ஆர்டிக்கலாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராஜ்குமார் எஸ்இஓ சர்வீஸ்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணிவிட்டு தென் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் தென் வாட்ஸ்அப் லிங்க் எல்லாமே கொடுத்துருப்போம். முக்கியமாக ஆட்சன்ஸ் அப்ரூவலுக்காக அவங்க வந்து ஆர்டிகல்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா இதில் வந்து ஆட்சன்ஸ் அப்ரூவல் மென்ஷன் பண்ணியிருப்போம். இல்லை ஆல்ரெடி வெப்சைட் வந்து மானிட்டேஷன் வாங்கிட்டு ரெவன்யூ கம்மியாக வருது ஓகேங்களா, ரெவன்யூ கம்மியாக வருது, அது இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னா ஐசிபிசி ஆர்டிக்கல். ஸோ அது வந்து ஐசிபிசி ஆர்டிக்கல் மென்ஷன் பண்ணியிருப்போம் ஓகேங்களா. மோர் தென் நம்ம எந்தெந்த டூல் இதை நம்ம செக் பண்ணுறோம் அப்படின்றதுக்கான ஃபுல் டீட்டெயிலுமே நம்ம இதிலேயே கொடுத்துருவோம் ஓகேங்களா. தென் ஒரு பிகினராக இருந்து ஃபஸ்ட் டைம் நம்மக்கிட்ட அந்த ஆர்டிகல்ஸ் வாங்குறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு என்ன ஃபோக்கஸ் கீவேர்டுன்னு தெரியாமல் போக 99% வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து ஃபோக்கஸ் கீவேர்டுமே பார்த்தீங்கன்னா இதிலேயே இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருவோம். மெட்டா டிஸ்கிரிப்ஷன் மோர் தென் நம்ம டைட்டிலே யூஸ் பண்ணாலே போதிகமானதான் ஓகேங்களா. ஸோ பாருங்கள் நம்ம ஆர்டிகல்ஸ் வந்து எந்த ஃபார்மேட்டில் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் 100% வந்து பார்த்தீங்கன்னா H1 H2 H3 அண்ட் H4 மோர் தென் எல்லா டேக்குமே நம்ம வந்து இதில் யூஸ் பண்ணியிருப்போம். இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைட்டில் எப்பவுமே H1 வந்துடும், அதுக்கு கீழே சப் டைட்டில் வந்து H2 வந்துடும். தென் புல்லட் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம H3ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். தென் அப்படி இல்லைனா புல்லட் பாயிண்ட் வந்து ஜஸ்ட் ஃபார் அதாவது போல்டு பண்ணி காமிச்சிட்டு H3ல வந்து ஃபாண்ட்டை வந்து மாற்றிட்டு போய்க்கலாம் ஓகேங்களா. பாருங்கள் நம்ம எந்த அளவுக்கு குவாலிட்டியாக பண்ணி கொடுத்துருக்குன்னு. கம்பல்சரி நம்ம வந்து ஒவ்வொரு யூசர்ஸ்க்குமே வந்து அவங்களுடைய ரெக்குவயர்மெண்ட்டை பொறுத்து தான் நம்ம வந்து ஒரு ஆர்டிக்கல் க்ரியேட் பண்ணி கொடுக்குறோம் ஓகேங்களா. நம்ம வந்து ஒருத்தருக்கு ஃபாலோ பண்ணுற மெத்தடை இன்னொருக்கு வந்து ஃபாலோ பண்ண மாட்டோம் சரிங்களா. இதில் வந்து பாருங்கள் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்குது, புல்லட் பாயிண்ட்ஸ் இருக்குது, அது எல்லாமே H2 டேக்லேயே வந்து நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஏன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா பார்த்தோன்னே நேவிகேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். தென் கூகுள் வந்து எப்படி சொல்கிறது,
கூகுளோடைய அல்காரிதம் வந்து பாட் வந்து நம்ம வெப்சைட் க்ரோல் பண்ணும்போது நம்ம வந்து அதுக்கு வந்து கரெக்டாக நம்ம வந்து புரிகிற போல் H1 H2 H3 H4 தென் புல்லட் பாயிண்ட்ஸ் எல்லாமே அதுக்கு புரிகிற மாதிரி நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம வெப்சைட் வந்து க்ரோல் பண்ணிவிட்டு ஈஸியாக கூகுள் வந்து ரேங்க் ஆகிடும். ஸோ அந்த விதத்தில் நம்ம நீட்டாக நம்ம வந்து கூகுளில் நேவிகேட் பண்ணுற போல தான் நம்ம வந்து ஒவ்வொரு ஆர்டிகல்ஸுமே வந்து கொடுத்துருப்போம். முக்கியமாக இதில் அரேஞ்ச் பண்ணியிருக்கிற பேராகிராஃப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மினிமமும் 150 வேர்ட்ஸ் அந்த ஆவரேஜ் பண்ணி தான் நம்ம வந்து பேராகிராஃபே வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்போம். ரீசன் என்னென்னா கூகுளோடைய அல்காரிதம் இது வந்து நம்பராக ஒரு கீ பாயிண்ட்ஸாகவே ஒன்று இருக்குது. சரிங்களா? ஸோ பாருங்கள், தென் இது உங்களுக்கு பார்த்தாலே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன் நண்பா. அது இல்லாமல் நம்ம வந்து ஆர்டிகல்ஸ் வந்து கொடுத்துட்ருக்குன்னு சொன்னோம் இல்லையா, ஒரு ஆர்டிக்கலோடைய ப்ரைஸ் வந்து 150 அண்ட் 200 ரெண்டு விதமான பேக்கேஜில் இருக்குது. தென் 1500 வேர்ட்ஸ் அண்ட் 2500 ப்ளஸ் இந்த போல் வேர்ட்ஸ் பொறுத்து ப்ரைஸ் வந்து வேரியபிள் ஆகும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் ஆர்டிக்கல் வேணும் அப்படின்னா நீங்கள் மறுபடியும் சொல்கிறேன், கூகுள் ஆட்சன்ஸ் கப்பலுக்காக இருந்தாலும் சரி, இல்லை அஃபிலியேட் இருந்தாலும் சரி, இல்லை ஹூகாமஸ் இருந்தாலும் சரி, இல்லை மோதன் பிஸ்னஸ் வெப்சைட்டாக இருந்தாலும் சரி, மோதன் எந்த வெப்சைட்டுக்கு எனி கீவேர்ட்ஸ் நீங்கள் ப்ரொவைட் பண்ணாலும் என்னால் கண்டென்ட் ரைட்டிங் வந்து ப்ரொவைட் பண்ண முடியும். ஓகேங்களா? தென் இதுக்கு நமக்குன்னு ஒரு டீமே இருக்குது. கிட்டத்தட்ட 10 பேர் நமக்கு கீழே வேலை செஞ்சுட்ருக்காங்க. 10 பேருமே ஃபுல் அண்ட் ஃபுல் லேடிஸ் தான். ஓகேங்களா? எல்லாமே ஒர்க் ஃப்ரம் ஹோமாக வந்து கண்டென்ட் ரைட்டிங் படிச்சுட்டு அழகாக வந்து ரைட் பண்ணுறதா உங்களுடைய வேலையே. சரிங்களா? ஸோ அதாவது நீங்கள் எங்கிட்டேருந்து 10 ஆர்டிக்கல் வாங்குங்க, 30 ஆர்டிக்கல் வாங்கினா நான் கம்பல் பண்ண மாட்டேன். ஒரே ஒரு ஆர்டிக்கல் எங்கிட்டேருந்து வாங்கி பாருங்கள், சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது, 100% சாட்டிஸ்ஃபைடாக இருக்குன்னா மட்டும் நெக்ஸ்ட் ஆர்டர் வந்து கொடுங்க, இல்லைனா ஃப்ரீயாக விடுங்க. சரிங்களா? ஸோ பாருங்கள், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் ஆர்டிகல்ஸ் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டில் எண்டில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர், வாட்ஸ்அப் லிங்கோடு நம்ம எல்லாமே கொடுத்துருப்போம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு இது போல் தான் வந்து ஆர்டிகல்ஸ் வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு வந்து இன்னொரு ஆர்டிக்கலுமே கூட நான் உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேனே, இதை பாருங்கள். ஏன்னா வந்து ஒவ்வொரு ஆர்டிக்கலுமே எந்த மாடல் இருக்குன்றது ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கணும் இல்லையா, அதுக்காக தான் சொல்கிறேன். இதை பாருங்கள், சேம் அதே தான். ஏன்னா வந்து ஒவ்வொரு ஆர்டிக்கல்லையுமே டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக நம்ம வந்து பண்ணி காமிச்சிருக்கோமோ, அதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஓரளவுக்கு ஐடியா கிடைக்குன்னு நினைக்கிறேன் நண்பா. உங்களுக்கு வந்து மறுபடியும் சொல்கிறது என்னென்னா, உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, ஒரு விஷயத்தில் நம்ம வந்து இறங்கிட்டோம் அப்படின்னா அது வந்து ப்ரொஃபஷனலாக இருக்கணும், அதில் எந்த மாற்றமும் இருக்காது. ஓகேங்களா? ஒரு பிகினராக இருந்து ஃபஸ்ட் டைம் உள்ள வெப்சைட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறாங்க அப்படின்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு ஆன் பேஜ் எஸ்இஓ ஆஃப் பேஜ் எஸ்இஓனா என்னன்னே தெரியாது. ஓகேங்களா? ஆனால் நம்ம கொடுக்கக்கூடிய ஆர்டிக்கலில் அத்தனையுமே இருக்கும். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் நல்லா வாட்ச் பண்ணுங்கள். ஆன் பேஜ் எஸ்இஓ, ஆஃப் பேஜ் எஸ்இஓ, டெக்னிக்கல் எஸ்இஓ, கிரே டாட் எஸ்இஓ அண்டு ஒயிட் டாட் எஸ்இஓ, இது 4 இம்பார்ட்டண்ட்டாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணியே தருவோம். ஃபைனலி அவங்களுடைய ஆட்சன்ஸ் வந்து அப்ரூவல் ஆகிருக்கு அப்படின்னா ஃபார் டேக்கு ஒரு 5000 யூசர்ஸ்க்கு மேலே வராங்க அப்படின்னா ரொம்பவே டேஞ்சரஸான பிளாக் டாட் எஸ்இஓவும் கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணி நாம் கொடுப்போம். ஓகேங்களா? இதெல்லாம் யாருமே சொல்ல மாட்டாங்க. நம்ம இத்தனையும் ஃபாலோ பண்ணி தான் ஒரு ஆர்டிக்கல் வந்து மேக் பண்ணிகிட்ருக்கோம். கூகுளில் வந்து நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். சரிங்களா? ஆனால் நம்ம ஆர்டிக்கல் வந்து வித்தின் 1 வீக்கில் வந்து பொசிஷனில் கொண்டு வந்துட முடியும். ஆனால் 1 வீக்கில் கொண்டு வந்த ஆர்டிக்கல் பர்மனெண்ட்டாக நிற்க முடியும், அதாவது எப்படி சொல்லுது, அந்த ஸ்டாண்டர்டாக நம்பர் 1 பேஜஸில் கொண்டு வைக்க முடியுமானா அது முடியாது. ரீசன் என்ன அப்படின்னா, இப்போது ஒரு ஆல்ரெடி ஒரு 10 பேர் நம்பர் 1 பொசிஷன் இருக்காங்க அப்படின்னா அவங்களாம் பீட் பண்ணிட்டு நம்ம வரணும் போது அப்போது ஆல்ரெடி இருக்கிறவங்க சும்மா இருப்பாங்களா? ஸோ நம்மளும் மேலே இருக்கணும்னா நம்ம போடக்கூடிய போஸ்ட்டுக்கு வந்து பேக் லிங்க் எடுக்கணும், டொமைன் அத்தாரிட்டி ஏற்றணும், டொமைன் ரேட்டிங் ஏற்றணும், தென் ஒவ்வொரு பேஜஸ்க்குமே பேக் லிங்க் எடுக்கணும், ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே மினிமமாக 300 500 பேக் லிங்க் எடுக்கணும். இது போல் நம்ம சைட்டை வந்து டெவலப், அதாவது மெயின்டைனிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சும்மா எடுத்தவங்க தானே நம்ம இன்றைக்கி ஒரு ஆர்டிகல்ஸ் போட்டுட்டு நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு நம்பர் 1 பொசிஷனில் இல்லை நம்பர் 2 இது போல் ஏதோ ஒரு இடத்துல வந்து ரேங்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு விட்டீங்க அப்படின்னா ஒரு 1 வீக் தான் இருக்கும். நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டிகல்ஸ் வந்து அந்த பேஜஸில் ரேங்க் ஆகாது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க, தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு யாருக்காச்சும் கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் தேவைப்பட்டால் கண்டிப்பாக என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? தென் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இது போக மோர் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதாவது முக்கியமாக இந்த வீடியோஸ் வந்து நீங்கள் லேடிஸ் பார்த்தாலும் சரி, ஜென்ட்ஸ் பார்த்தாலும் சரி, ஓகேங்களா, யார் பார்த்தாலுமே 1 டைம் கால் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள். என்னுடைய கான்டாக்ட் நம்பர், மெயில் ஐடி எல்லாமே உங்களுக்கு நான் ஓப்பனாகவே கொடுத்துருக்கேன். இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஏன்னா வந்து நிறைய பேர் வாட்ஸ்அப் வந்து ஜஸ்ட் ஃபார் மெசேஜ் பண்ணுறீங்க, நான் ரீப்ளே பண்ணுற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க. டைமிங் இம்பார்ட்டன்ட் கிடையாது. அன்டைமில் இந்த வீடியோ நைட்டு 12 மணிக்கு பார்த்தாலும் சரி, 2 மணிக்கு பார்த்தாலும் சரி, என் விடிய காலம் 5 மணிக்கு பார்த்தாலும் சரி, கால் பண்ணணும்னு தோணுதா கால் பண்ணுறேங்க, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓகேங்களா? நீங்கள் ஆர்டர் கொடுக்குறீங்களோ கொடுக்கலையோ அது அப்புறம். டவுட்டு ஃபஸ்ட் டைம் நீங்கள் என்ட்ரி ஆக போகிறீங்க, ஒரு பேசிக் ஒரு டவுட்டாக இருக்குது, அது நான் கேட்டுட்டு கிளாரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு நான் உள்ளே என்ட்ரி ஆகணும்னு நினச்சிங்க அப்படின்னா டைமிங் முக்கியம் இல்லை. நமக்கு வேலையாகணும்னா நாம தான் வந்து டைம் ஒதுக்கி கால் பண்ணி பேசணுமா பேசக்கூடாதுன்றது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நான் வந்து எல்லாத்துக்குமே ஃப்ரீடம் கொடுத்து நீங்கள் கால் பண்ணுங்கள், பேசுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். இதுக்கு மேலே யூஸ் பண்ணிக்கிறதும் யூஸ் பண்ணிக்காமல் போகிறதும் உங்களுடைய விருப்பம். சரிங்களா? தென்
இதை தாண்டி நம்ம வந்து வெப்சைட் வந்து பில்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதாவது ஒரு பிகினராக இருந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் என்ட்ரி ஆகுறீங்க அப்படின்னா வித்தவுட் அமௌண்ட்டில் நீங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா பிளாகர் இருக்குது, ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளாட்ஃபார்ம். பிளாக் ஸ்பாட் டொமைனில் கிரியேட் பண்ணி நீங்கள் 10 to 20% லேர்ன் பண்ணிக்கலாம். அட்வான்ஸ் லெவல் நீங்கள் ஃபார் டேக்கு $100 ஃபார் மந்த்துக்கு $1000 அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா அட்வான்ஸ் லெவல் இருக்குது வேர்ட்பிரஸ் அக்கௌண்ட். சரிங்களா? இதை போக நம்ம PHP ஸ்கிரிப்ட்னு கூட நம்ம சைடு வந்து டெவலப் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் பேக்கெண்டில். ஓகேங்களா? தென் ஒரு வெப்சைட் நான் வந்து பில்டு பண்ணி கொடுக்குறதுக்கு 1 இயருக்கு ஹோஸ்டிங் டொமைன் ஜென்ரேட் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸோடு போட்டு நான் பில்டு பண்ணி கொடுக்குறதுக்கு ₹15,000 சார்ஜ் பண்ணிட்டுருக்கேன். இன்க்ளூட் ஆட்சன்ஸ் அப்ரூவோட உங்களுக்கு பேக்கேஜோட ஃபுல் பேக்கேஜோடு வேணும் அப்படின்னா 25,000 சார்ஜ் பண்ணுறேன். இல்லை ப்ரோ எனக்கு வந்து அவ்வளோலாம் வேணாம், என்னுடைய பட்ஜெட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார் ஒரு 15K தான். நீங்கள் சொன்ன ₹15,000 பட்ஜெட்டில் என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ராட்ச் அதாவது இப்படி ஒன்றுமே ஜீரோவில் இருக்கீங்க அப்படின்னா அந்த ஸ்க்ராட்சில் ஆரம்பித்து நீங்கள் மணி ஆன்லைனில் மேக் பண்ணுற வரைக்கும் என்னுடைய ஃபுல் சப்போர்ட் இருக்கும். 2 டைமில் கால் பண்ணி பேசலாம். உங்களுக்கு எதனா ஒரு டவுட்னா டேரெக்டாக அப்போக்கப்பே கிளியர் பண்ணி விடுவேன். ஓகேங்களா? ஸோ வெப்சைட் யாருக்காச்சும் பில்ட் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். தென் அது போக பேக்லிங்க் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது, டொமைன் அத்தாரிட்டிக்கான சர்வீஸ் அவைலபிள் இருக்குது, டொமைன் ரேட்டிங்கான சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. தென் இது போல் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஓகேங்களா? ஒரு பிகினராக இருந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து ஒரு வெப்சைட்டை பில்டு பண்ணிவிட்டு அதில் எஸ்இஓனா என்னன்னு தெரியல, ஆன் பேஜ் எஸ்இஓ, ஆஃப் பேஜ் எஸ்இஓ, டெக்னிக்கல் எஸ்இஓ, அது போல் எஸ்இஓல பேசிக் எனக்கு என்னன்னு தெரியல, அதை எப்படி பண்ணுறது, ஒரு ஆர்டிக்கல் எப்படி ஃபர்தராக க்ரியேட் பண்ணுறது, தென் ஆர்டிகல்ஸ் உடைய ஸ்ட்ரக்சரை வந்து ஒரு எப்படி அரேஞ்ச் பண்ணி அது எஸ்இஓ ஃப்ரெண்ட்லி எப்படி மாற்றுறது, தென் நம்ம வந்து ஒரு ஆட்சன்ஸ் அப்ளான அக்கௌண்ட்டுக்கு எப்படி ஃபர்தராக எந்த இடத்த ஆடு வச்சு ஆடு கிளிக் அதிகமாக நடக்கும், தென் அது போக ஆட் மேனேஜர் என்ன, ஆட்சன்ஸ் என்ன, இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லிட்டு இது போல் இது நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது நண்பா இதுக்குள்ளே. சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு 38 இருக்குது லிஸ்ட் அவுட் பண்ணி பார்த்தாச்சு அப்படின்னா அது எல்லாமே வரப்போகிற நாட்களில் உங்களுக்கு டே டு வைஸ் வந்து வீடியோஸும் வந்து கிடச்சிரும். ஓகேங்களா? தென் இந்த வீடியோ பர்டிகுலராக ஆட்சன்ஸ்க்காக மட்டும்தான் நம்ம கண்டென்ட் சர்வீஸ்க்காக மட்டும் தான் அதில் வந்து பப்ளிஷ் பண்ணுறோம். மோர் இன்ஃபர்மேஷன் வேணால் கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகேங்களா? எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.